வீக்கெண்ட்ல ஏதாவது வித்தியாசமா ட்ரை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த ரெசிபி உங்களுக்காக தான். வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் ப்ரான் பை. இந்த பை என்னதான் ஒரு ஃபாரின் ரெசிபியா இருந்தாலும் இதுக்கு உள்ள யூஸ் பண்ணியிருக்கிற மசாலா நம்ம ஒரு ப்ரான் மசாலா. ஸோ எல்லாருக்கும் இது கண்டிப்பா பிடிக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு முதல்ல பையோட பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. இதுல ஒரு 50 கிராம் அளவுக்கு சால்டட் பட்டர் ஆட் பண்ணுங்க. நீங்க அன்சால்டட் பட்டர் ஆட் பண்றதா இருந்தா கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கோங்க. நல்ல சில்லான பட்டர் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி கிரம்பிள்ஸா வரும். அடுத்ததான் நம்ம இதோட ஆட் பண்ணலாம் ஒரு முட்டைய நல்லா அடிச்சு இதோட ஆட் பண்ணுங்க. இதுக்கு தண்ணி தேவைப்படாது. இதையே நல்லா பிசைங்க. நல்ல திக்கான டவ் கிடைக்கும். நம்ம மாவு ரெடி. இதை ஒரு கிளிங் யூஸ் பண்ணி நல்லா சுத்தி ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். இந்த மாதிரி கிளிங் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா அதை சுத்திர முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டோ இல்ல கிளாத்தோ யூஸ் பண்ணி நல்லா சுத்தி இதை ஃப்ரிட்ஜ்ல போடுங்க. ஒரு அரை மணி நேரமாவது இது ஃப்ரிட்ஜ்ல இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம ப்ரான் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பேன்ல கொஞ்சமா ஆயில் விடுங்க. இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுங்க. ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளமா சாப் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மூடி போட்டு வெங்காயம் குக் ஆகிற வரைக்கும் வேக விடலாம். இதோ வெங்காயம் குக் ஆயிருச்சு. அடுத்ததான் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளியை நல்லா குட்டி குட்டியா சாப் பண்ணி இதோட ஆட் பண்ணுங்க. இதோட சேர்க்கலாம் தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் நல்லா கலருங்க. மறுபடியும் மூடி போட்டு வேக விட போறோம். இது ஒரு கொஞ்ச நேரம் தக்காளி வேகிற வரைக்கும் மூடி போட்டு வேக விடுங்க. இதோ ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா இதோட மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு மிளகு பொடி எல்லாம் இப்ப நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதோட நம்ம சேர்க்கலாம் 1/2 கிலோ நல்லா கிளீன் பண்ண இறால். நல்லா மசாலாவோட கலந்து விட்டு ஒரு மூடியை போட்டு வேக விடுங்க. ப்ரான்லே தண்ணி விடும். சோ தண்ணி இதுக்கு தேவைப்படாது. இதோ நல்லா கலந்தாச்சு. மூடியும் போட்டாச்சு. நல்லா தண்ணி விட்டு வரும். இதோ பாருங்க நல்லா தண்ணி விட்டுருச்சு. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த தண்ணியை வத்த விடணும். திரும்பவும் மூடி போட்டு இந்த தண்ணி வத்துற வரைக்கும் குக் பண்ணுங்க. அதுக்குள்ள ப்ரானும் வெந்துடும். இதோ ரெடி ஆயிடுச்சு. நல்ல சூப்பரான ப்ரான் மசாலா. ப்ரான் மசாலா ரெடி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம பையோட பேஸ் ரெடி பண்ண போறோம். கொஞ்சமா மாவை டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிற அந்த மாவையும் வெளியே எடுத்துடலாம். இத நல்லா திக்கா உருட்டிக்கோங்க.
ரொம்ப திக்கா இருக்கணும்னு கிடையாது, ஒரு 1/2 சென்டிமீட்டர் திக்னஸ் இருந்தா போதும். நான் இங்க பை டின் யூஸ் பண்றேன். பை டின் இல்லைன்னா விளிம்புள்ள எந்த பாத்திரம்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பிரஸ் பண்ணி இதை ஷேப் பண்ணுங்க. எக்ஸஸா இருக்கிறத கட் பண்ணி வெளியில எடுத்துருங்க. இதை திருப்பி நம்ம யூஸ் பண்ண போறோம். எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த மாவை நல்லா உருட்டி நம்ம நீளமா கட் பண்ணி வச்சுக்க போறோம். இதை தான் நம்ம பையை க்ளோஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறோம். பை கிரஸ்ட் பேக் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா குத்தி விட்டுக்கோங்க. இது ரைஸ் ஆகாம பாதுகாக்கும். இதை இப்போ 10 நிமிஷம் ப்ரீ ஹீட்டான அவன்ல 180 டிகிரிஸ்ல 5 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்க போறோம். இதோ நம்மளோட பை கிரஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மசாலாவை இதுல ஃபில் பண்ணலாம். இந்த பை கிரஸ்ட் நீங்க குக்கர்ல கூட பேக் பண்ணலாம். குக்கர்ல பேக் பண்ணனும்னா பீட்சா ரெசிபியை ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்ல வைங்க. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்ல 5 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுங்க. மசாலா ஃபில் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஸ்ட்ரிப்ஸ் வச்சு இதை க்ளோஸ் பண்ணுங்க. இதுக்கு மேல நம்ம ஆட் பண்ண போறோம் மொசரல்லா சீஸ். சீஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை நம்ம பேக் பண்ண போறோம் 5 மினிட்ஸ்க்கு 180 டிகிரி செல்சியஸ்ல. இதோ நம்மளோட பை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை வெளியே எடுத்துடலாம். வெளியில செம்ம கிறிஸ்பியா, உள்ள நம்ம ஊர் மசாலாவோட இந்த பை செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.